Alexa, what is the date today? It's Thursday, the 16th of October. ஸோ இந்த ஒரு தாட் வந்து எனக்கு இப்போ வந்ததில்லை, கொஞ்ச நாளாகவே இந்த தாட்ஸ் வந்து நிறைய விஷயம் என்னோடய ஆக்டிவிட்டியில் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். என்னென்ன அப்படின்னாக்கா, ஃபர்ஸ்ட் அதில் என்ன தாட் அப்படின்னாக்கா, ஐ ஃபீல் ஐம் நாட் இம்பார்ட்டண்ட். ஸோ நான் சொல்கிறதெல்லாம் வந்து ஏன் ஒருத்தவங்க கேட்கணும்? எனக்கு வந்து ஐ தாட் ஐ எம் இம்பார்ட்டண்ட். ஆனால் கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு விஷயம் சொன்னாங்க, உனக்கு நீ மட்டும் தான் இருக்க இந்த உலகத்தில் அப்படின்ற மாதிரி. அந்த ஒரு விஷயம் ஐ ஹேட் த மோஸ்ட். கட் பண்ணலான்னு நினச்சேன், ஒரே டேக்கில் போகட்டும் அப்படின்ட்டு. நான் வந்து இப்போவே நான் பேசுகிறது எதுவுமே இம்பார்ட்டண்ட்டாக எனக்கு ஃபீல் ஆகலை. எப்படின்னாக்க, நான் ஒரு விஷயம் போய் ஒருத்தங்க கிட்ட சொல்கிறேன் அப்படின்னாக்க, அவங்களுக்கு அது வந்து நான் ஃபீல் பண்ணுற மாதிரி இல்லை, நிறைய விஷயத்தில் புரிஞ்சுக்கல. அதே மாதிரி அவங்க ஏன் புரிஞ்சுக்கணும்? அவங்களுக்கு அவங்க விஷயம் தானே முக்கியம். உனக்கு நீ மட்டும் தான் இருக்கு அப்படின்னாக்க, நான் வந்து எனக்காக நினைக்கிறவங்க நான் ஒருத்தன் மட்டும்தான். அதை தாண்டி மற்றவங்களுக்குலாம் அது செகண்டரி விஷயம் தானே. அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க வாழ்க்கை இருக்குல்ல அப்படின்ற ஒரு விஷயம் என்னால் ஏற்றுக்க முடியல. பயமாக இருந்துச்சு. நான் என்ன மட்டும் தான், நான் மட்டும் தான் கேர் பண்ணிக்கணும் அப்படின்றது. சரி, ஓகே, அப்படியே இருந்தாலும் கொஞ்சம் க்ளோஸான பீப்புள் வருவாங்க அப்படின்னாலுமே, அந்த எண்ட் ஆஃப் த டே இப்போ எனக்கு கல்யாணம்னா எனக்கு மட்டும் தான் அது வந்து ஒரு ஃபீல். அப்படின்னாக்க நான் தனியாக தானே இருக்கேன் அப்படின்ற மாதிரி. அதனால் ஏற்றுக்க முடியல. ஓகே, திரும்ப ஒரு விஷயம் தான் சொல்கிறேன்னா, சரி ஓகே அப்படின்ட்டு இன்னொரு பெர்ஸ்பெக்டிவில் பார்த்தோன்னாக்கா, நம்மளோட க்ளோஸ் பீப்புளுக்காக தான் நம்ம எல்லாமே பண்ணுறோம் அந்த உலகத்தில். இன்னொருத்தவங்களோட வேலிடேஷனுக்காக தான். அப்படின்றப்போ அப்போ எல்லாமே ஃபேக் தானா அப்படின்றப்போ இன்னொரு பெர்ஸ்பெக்டிவ் வந்துச்சு. என்ன அப்படின்னாக்க, நான் ஆல்ரெடி நான் பண்ணுறதே வந்து எவ்ரிதிங் வி டூ ஃபார் அதர்ஸ் வேலிடேஷன், தட் சீம்ஸ் டு ஒர்க். That's how it seems to work. Society and the people around me shapes my perspective, and my parents and friends approval keeps me doing anything. But I'm confused. Really, I want anything from myself. I want for myself, except for my addiction. So why so hard for others? People have their own lives. Will they even see my success as their success? Even when I try to work in the validation, I'm not enough to get recognition. What feels like a big achievement for me, that is normal for others. People are doing many things, even more bigger things. When I do some normal things, that is a big thing for me. But even though it is a very many people have achieved many things in my circle, or ஒன்று பெரிய விஷயம் பண்ணும்போதும் அதை நான் ரெகுலராக ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறதே எனக்கு பெரிய விஷயமா இருக்குது. அது உண்மையிலேயே அது வந்து உண்மையான அச்சீவ்மெண்ட் தானா? ஐ எம் நாட் skilled enough making mistakes, forgetting things, doing silly things that hurt people, and even people appreciate me. What if that is fake? அது வந்து ரெண்டு விதத்தில். நிறைய பேர் பெரிய விஷயம் அச்சீவ் பண்ணி நான் வந்து சும்மா சூப்பர்ப்பா அச்சீவ் பண்ணிட்டான் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம். இன்னொரு விதத்தில் அவங்களுக்கு அவங்க வேலை இருக்குது, எனக்கு பிடுங்குதுரா இல்லை சரி ஓகே சூப்பர் அப்படின்னு சும்மா ஒரு பேருக்கு ஹார்ட் ஃபெல்ட்டாக சொல்லலைனாலும், இல்லை அவங்களுக்கு வந்து ஓரளவுக்கு தான் எல்லாருமே சொல்ல முடியும் அப்படின்ற ஒரு விஷயமே எனக்கு வந்து, நான் எல்லாருமே ரன் ஆகுது இந்த இதுக்காக தானே, அடுத்தவங்களோட வேலிடேஷன், இந்த சொசைட்டியில் இருக்கிற ப்ரெஷருக்காக தானே. சரி, எனக்குன்னு உண்மையாக பார்த்தா எனக்கும் பெருசாக எதுவும் வேணுன்றதும் தெரில. மற்றவங்கக்கிட்ட வந்து ஓகே நான் இது பண்ணேன் அப்படின்ற ஒரு ஷேர்டு எக்ஸ்பீரியன்ஸ்க்காக தானே. இப்போ ஈவன் நான் பேசுகிறதுமே ஒரு ரிலேஷன்ஷிப்பில், எந்த ஒரு ரிலேஷன்ஷிப், ஃப்ரெண்ட்ஷிப் எதுலேயுமே எனக்கு வந்து அதில் தான் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்குது. நான் இப்போது எனக்கு ஒரு கஷ்டனாலும் இல்லை ஒரு ஹாப்பினஸ்னாலும், எங்கள் வீட்டுக்கு யாராவது வரணும், நான் அடிக்கடி வெளில போனேன், கூட ஒருத்தவங்க கூட படத்துக்கு போகணும், இல்லை வந்து ஏதாவது ஒரு விஷயம் நடந்துச்சு,
எனக்கு வந்து என்னோட க்ரஷ் வந்து என்கிட்ட வந்து ஒழுங்காக பேசினாங்க, இல்லை ஒரு ரெகக்னேஷன் கிடச்சிது, இல்லை ஏதோ ஒரு விஷயம்னாலுமே எனக்கு வந்து இது நடந்துச்சு தெரியுமா, எனக்கு இது நடந்துச்சு தெரியுமா, வெளில படத்துக்கு போனேன், அது பாரு நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு ஷேர்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் தான் நல்லா இருக்கு. ஆனால் எனக்கு இது நடந்துச்சு, ஐயோ அவள் கண்டுக்கவே இல்லை, எனக்கு இது கஷ்டமாக இருக்குது அப்படின்னு ஷேர் பண்ணணும்னு தோணுது. ஆனால் ரிட்டர்ன் பேக் அந்த ஒரு நான் நினச்ச ஒரு விஷயம் கிடைக்கல. ஆனால் அவங்கக்கிட்ட சொல்லி என்ன பிரயோஜனம்? என்னை எம்பத்தைஸ் பண்ணி ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்குது. ஆனால் அதில் அவங்களுக்கு என்ன பிரயோஜனம், எனக்கு என்ன பிரயோஜனம்? நான் அப்படியே மறந்துட்டு போனாலும் இன்னும் பெரிய டிஃப்ரென்ஸ் வரப்போகிறது இல்லை. நான் ஏன் ஒருத்தங்க கிட்ட ஷேர் பண்ணி நான் அது இது பண்ணணும் இல்லையா? எனக்கு அது புரியலை. அண்ட் வந்து அது நிறைய டைம்லும் நான் நினச்ச மாதிரியும் கிடைக்கல. என்ன எம்ஃபத்தைஸ் பண்ணி ஐயோ எனக்கு இது கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறதுனால எனக்கு ஒரு இது கிடைக்கிறதுனால அதில் என்ன அர்த்தம் இருக்குது லைஃப்பில்? அப்படி பார்த்தாக்க ஒரு ரிலேஷன்ஷிப்லேருந்து எனக்கு என்ன வேணும்? இது எம்ஃபத்தைஸ் பண்ணுறதுக்கு தான், ஒரு சப்போர்ட், எமோஷனல் சப்போர்ட் கொடுக்கறதுக்கு தான் எல்லா ரிலேஷன்ஷிப்புமேவா? அது சென்ஸே மேக் பண்ணலையே. நான் அது எனக்குள்ளேயே வச்சுட்டு, இல்லை நானே அதை மறந்துட்டு அதுலேருந்து என்ன கற்றுக்கணும் இதுதான் அப்படின்னு நானே மூவ் ஆன் ஆகிட்டேனாக்க அதுக்கான தேவையே இல்லை. அதை இப்போது என்னை எம்பத்தைஸ் பண்ணி யாராவது இது பண்ணுறாங்கன்னா அதில் குட்டியாக ஒரு இது கிடைக்குது. ஆனால் அதனால் அவங்களுக்கு நான் எவ்வளோ கஷ்டப்படுறேனோ அதே அவங்களுக்கு இல்லை. அப்போது நான் ஏன் அது பண்ணணும்? புரியுதுன்னு நினைக்கிறேன் நான் சொல்கிறது. why should I give a empathy? why should I have empathy, want empathy, empathize someone and emotional support? அவ்வளோதானா இந்த ரிலேஷன்ஷிப்பில் நமக்கு தேவையானது? ஒரு சப்போர்ட்டு இதுதானா? இல்லை அதை தாண்டி வேறு என்ன வேணும்? இல்லை வேறு என்ன பேசணும் ஒரு ரிலேஷன்ஷிப்பில்? இல்லை எந்த யூஸுமே இல்லையே, நான் மறந்துட்டேனாக்க. வாட் ஷுட் ஐ ஸ்பீக் நார்மலி அண்ட் இன் அ ரிலேஷன்ஷிப், ஓகே, அண்ட் வாட் ஐ வாண்ட் ஃப்ரம் அ ரிலேஷன்ஷிப், வை ஷுட், அது அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. Maybe from the relationship, what I want to be acknowledged, emphasized, but what is the benefit for them? Their own things, they have their own things, but I don't know, I don't have the same space, the space to vent out. I don't have the space to vent out. I don't, நான் இப்படி எழுதி வச்சிருந்தா யாருக்கு புரியும்? ஓவராலாக நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னாக்க, எனக்கு வந்து இப்போவே இந்த 20s இருக்கும்போதே ஐ ஃபீல் வெரி லெஸ் இம்பார்ட்டண்ட் இன் த சொசைட்டி. நான் பேசுகிறது எதுவும் யாருக்கும் இம்பார்ட்டண்ட்டாக தெரில, யாரும் என்னை புரிஞ்சுக்கிற மாதிரியும் இல்லை. அப்போது இன்னும் ஏஜ் ஆக என்னோடய 30s அதுக்கு பின்னாடி போகும்போது இப்போ எனக்கு பேசுகிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. இன்னும் நிறைய பேருக்கு இன்னும் அதிகமான ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்து அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க? நான் இன்னும் தனியாக தான், இப்போயே தனியாக இருக்கேன், தனியாக இருக்க மாதிரி இருக்குது. எனக்கு தனியாக இருக்கேன், ஐயோ எனக்கு கஷ்டமாக இருக்குன்னு யாருக்கா சொல்லணும்னு தோணுது. அது இப்போயே இம்பார்ட்டண்ட்டாக தெரிலனாக்க 30s 40ஸ்க்கு அப்புறம் நான் இன்னும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கம்மியாக இருப்பேன். என்கிட்ட பேசணும்னு நினைக்கிறவங்க கம்மியாக பேசுவாங்க. இன்னும் இப்போ வெளில போகலாம் ஹேங் அவுட் அப்படின்ற மாதிரி இருக்கவங்க இன்னும் கம்மியாவாங்க. அது ஒரு இன்னும் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கூடும். அப்படி இருக்கிறப்போ இன்னும் லெஸ் இம்பார்ட்டண்ட்டாக போக போக இந்த விஷயம் இன்னும் அதிகம்தான் ஆக போகுது. அந்த விஷயம் என்ன பண்ணுதுனாக்க, நான் என்னோடய லைஃப்பை வந்து டவுட் பண்ண வைக்குது. நான் இருக்கிறது ஒர்த்தா அப்படின்ற மாதிரி. இன்றைக்கி எனக்கு வந்து எம்பசைஸ் பண்ணுறதுக்கு ஓரளவுக்கு இருக்கிறவங்க என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. எங்கள் அம்மா அப்பா டெய்லியும் தேங்காய் தண்ணி வந்து எனக்கு தான் தருவாங்க, அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக நினைக்கிறாங்க. அவங்களும் நாளைக்கு இருக்க மாட்டாங்க. அப்போது யாருமே இந்த உலகம் இல்லாத தனிமையாக ஆல்ரெடி இன்னும் லோன்லியாக இருக்கிறது, இன்னும் லோன்லி அதிகமாக லெஸ் இம்பார்ட்டண்ட்டாக போகக்கூடிய இந்த ஒரு லைஃப் ஒர்த்தா? இதில் இந்த லைஃப் பார்ட்னர்ன்ற விஷயம், அதில் நான் இந்த ரிலேஷன்ஷிப்லேருந்து எனக்கு என்ன வேணுன்றது எனக்கு தெரில. நான் இப்போ வாழ்ந்து என்ன பண்ண போகிறேன்றது எனக்கு தெரில. அதுலேயும் ரொம்ப ஹோப்லெஸ்ஸாக இருக்குது. நான் வந்து எதுவுமே ஒழுங்காக பண்ண மாட்டேன்றேன். அப்போது வரவங்க கூட நான் ஒழுங்காக ஹாப்பியாக இருப்பேனா? அது வந்து எனக்கு என்ன வேணும்? எம்ஃபசைஸ் பண்ணுறது மட்டும்தானா, இல்லை வந்து இன்னும் என்னென்ன இருக்குது அந்த ரிலேஷன்ஷிப்பில்? சரி இன்னும் 4 விஷயம்னாக்கா அது எனக்கு போதுமா?
வரவங்க ஒழுங்கான பர்சனாக வருவாங்களா, தேடுற மாதிரி நான் நினைக்கிற மாதிரி ஒரு எனக்கு தேவையான பர்சன் வருவாங்களா? இந்த உலகத்தில் நிறைய பேர் வந்து ரொம்ப நான் வந்து இப்போது எல்லாமே ஐ எம் கோயிங் டு கிவ் எவ்ரிதிங் அப்படின்னாக்கா அதே மாதிரி திரும்ப இருக்குமா? நான் செல்ஃப்லெஸ்ஸாக இருப்பேன், அதே மாதிரி வரவங்களும் அதே அளவுக்கு செல்ஃப்லெஸ்ஸாக அதே அஃபெக்ஷனோடு இருப்பாங்களா? நான் எதிர்பார்க்குற ஒரு விஷயம் கிடைக்குமா? நான் என்ன எதிர்பார்க்குற அஃபெக்ஷன் இந்த விஷயங்கள் எல்லாமே இருக்குமா? எனக்கு வந்து ட்ரீம்ஸ் இங்கேன்னு இருந்துச்சு, அதே மாதிரி அந்த ட்ரீம்ஸ் மீட் அவுட் பண்ணுற மாதிரி இருப்பாங்களா? இந்த மாதிரி பயமாக இருக்குது லைஃப் பார்த்தானா. இதில் எல்லாத்துக்கும் இல்லை சம்பளம் எல்லாமே வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது இன்றைக்கி நிலைமைக்கு. அதில் நான் ரொம்ப எனஃபாக இல்லை. வரவங்களை ஒழுங்காக பார்த்துக்குவேனா? வரவங்க ஹாப்பியாக இருப்பாங்களா? வாட் ஆஃப் என்னை விட பெட்டராக நிறைய ஆப்ஷன்ஸ் தெரிஞ்சு நான் ரொம்ப மோசமாக இருந்தா எல்லாத்தையும் நான் தான் மிஸ்அப் பண்ணிவிடுவேனே. சரி ஓகே, அப்படியே இருந்தாலும் நான் வந்து ஒழுங்காக வேலைக்கு போய் இது பண்ணுவேணும் அப்படின்ற மாதிரி எல்லாமே ஒரு டவுட்டாக இருக்கு என் மேலே. நான் ஃப்ரெண்ட்ஷிப்பு அம்மா அப்பா கூட எல்லாத்துலேயுமே நான் மிஸ்அப் பண்ணி வைக்கிறேன், எல்லாத்துக்கூடையும் சண்டை போட்டு வைக்கிறேனே. வர ரிலேஷன்ஷிப்பில் நான் என்ன பண்ணுவேன்? தட்ஸ் இட், பை.